Hi friends, இந்த வீடியோல ஒரே ஷர்ட்டை 6 பயனுள்ள பொருளா எப்படி மாத்துறதுங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க Subscribe பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்கிறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது ரொம்பவும் பயன்படுத்தாமலே பழையதா போன ஒரு ஷர்ட் நான் எடுத்துர்க்கேன். இதுல எந்த சைஸ்ல தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு குழந்தையோட Dress எடுத்துக்கோங்க. இந்த Dress-ஐ வச்சு இதோட சைஸ்க்கு அப்படியே இத அவுட்லைன் வரைஞ்சுக்கோங்க. அடுத்து 1 இன்ச் கேப் விட்டு இன்னொரு அவுட்லைன் அதிலே இன்னொருக்க வரைஞ்சுக்கோங்க. அடுத்து அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்க நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்க இதுல அந்த கழுத்துக்கு நம்ம அளவு சட்டை எடுத்துக்கிறதுல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அதை செமி சர்க்கிளா வரைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்க இதை நான் கட் பண்ணிட்டேன். 2 பீஸ் வரும். நம்ம மேல் பீஸ்க்கு மட்டும் வரைஞ்சா போதும். பின்னாடி இருக்க பீஸ்க்கு வரைய தேவையில்லை. அடுத்து இதை பின்பக்கமா திருப்பி போட்டுக்கோங்க. 2 பீஸையும் அடுத்து நம்ம ஜாயின் பண்ணனும். இதுல இந்த சைடு ஃபுல்லா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே கழுத்து தோள்பட்டையை மடக்கி தச்சுக்கோங்க. இப்போ பாருங்க நான் எல்லாமே தச்சிட்டேன். கை தையல் தான் நான் போட்டுருக்கேன். அவ்வளவுதான். இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க இது குழந்தைகளுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு காட்டன் கவுன் மாதிரி கிடைச்சிருக்கு. இதுல ஆல்ரெடி அந்த ஷர்ட்ல எடுத்த பாக்கெட்டை கீழே தச்சிட்டேன். அடுத்து நம்ம கட் பண்ணி போட்ட அந்த ஷர்ட்ல இருந்து வீடியோல காட்டுற மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க இதை நம்ம கட் பண்ணியாச்சு. இதை உள்ள கூடி திருப்பி விட்டு அந்த ஓப்பனா இருக்க இடத்துல ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க நான் தச்சிட்டேன். அதை திருப்பி விடுறேன். இதுக்கு கீழே இந்த மாதிரி வளைவு வளைவா வரைஞ்சுக்கோங்க டிசைனுக்காக. இதை வரைஞ்சிட்டு இதே மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க இதை நான் கட் பண்ணிட்டேன். அடுத்ததா இதுல மேலே இந்த மாதிரி ரெடிமேடா இருக்க ஸ்பாஞ்ச் பால்ஸ் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இது ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி நீங்க ஒட்ட கூட செஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். நம்ம அழகா ஒரு கேப் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து மிச்சம் இருக்க அந்த ஷர்ட்டோட பீஸ்ல வீடியோல காட்டுற மாதிரி அந்த காலர் கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நான் கட் பண்ணிட்டேன். அதுல அந்த உள்ள இருக்க அந்த ஷர்ட்டோட இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு இது பின்னாடி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அட்டை ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அந்த நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ண பகுதியை இந்த மாதிரி மடக்கி நடுவுலயும் அந்த ஷர்ட்டோட இன்னொரு பீஸை வச்சு பின்னாடி ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. முன்னாடியும் வீடியோல காட்டுற மாதிரி அந்த காலர்ல சென்டர்ல இந்த மாதிரி மடக்கி விட்டு அந்த இடத்துல ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இது ஒரு ஹார்ட் ஷேப்ல கிடைக்கும். இதை நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி வச்சு இந்த மாதிரி ஏதாவது வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா அந்த ஷர்ட்டோட மிச்ச பகுதியில இது ஒரு கை பக்கம். இது வீடியோல காட்டுற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. இதுல வீடியோல காட்டுற மாதிரி அடிப்பாகத்தை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல மடக்கி அதை திருப்பி ரெட்டையா மடக்கி இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுருங்க. அடியில அகலம் அதிகமா இருக்கணும்ங்கிறதுக்காக இந்த மாதிரி மடக்கி தைக்கிறோம். இப்போ பாருங்க நான் தச்சு முடிச்சிட்டேன். இது அந்த மேலே இருக்க அந்த பட்டன் எல்லாம் கழட்டி விட்டுக்கோங்க. இது ஒரு டிசைன் மாதிரி அந்த இதை கலட்டி விட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம ஷர்ட்ல கட் பண்ணி போட்டிருக்க பீஸ்லயும் இந்த மாதிரி தையல் விழுந்தது இருக்கும் சைடுல. அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இதுக்கு கைப்பிடி மாதிரி நம்ம தச்சிக்கலாம். பாருங்க இதை நான் தச்சிட்டேன். இது வாட்டர் கேன் மட்டும் தனியா வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்து இது வந்து இன்னொரு கையோட பீஸு. இதையும் வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் அரைவட்டமாக வரைஞ்சி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் கட் பண்ணிட்டேன். இதை வந்து உள்ளே கூடி திருப்பி விட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இதை நான் தச்சுட்டேன். இதை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த இதுக்கும் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி போட்டிருக்க அந்த ஷர்ட்டோட பீஸ்லேயே இந்த மாதிரி தையல் விழுந்தது இருக்கும். அதை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி கைப்பிடி மாதிரி நம்ம தச்சுக்கலாம். இது வந்து குட்டி ஹேண்ட்பேக் மாதிரி வரும். முன்னாடி இந்த பட்டன் இருக்குது, அதுக்கு ஒரு டிசைன் மாதிரியும் இருக்கும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி போட்டிருக்க மிச்ச பீஸில் இந்த மாதிரி செவ்வக வடிவில், அதாவது ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி பா ஷேப்பில் தச்சுருங்க. சின்னதாக ஒரே ஒரு கேப் மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதை திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டிருக்க வேஸ்ட் பீசஸ் எல்லாம் அதுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி தச்சுருங்க. இப்போ பாருங்கள் நான் தச்சுட்டேன். இதை வந்து நம்ம டஸ்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரே ஷர்ட்டில் நம்ம 6 விதமான பொருள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.